வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 160. ஆட்சி, மதம், வணிகம், பொருள், கல்வி என்னும் அமைப்புகள் ஒன்றுடன் ஒன்றாய் பின்னி ஆட்சி முதல் ஐவகையும் சமுதாயத்தில் அறம் அறியார் உடைமைகளாய் மாறிப் போச்சு. ஆட்சி முதல் 5 அமைப்பு தலைவர் மூலம் அமைதியினை எதிர்பார்த்தால் ஏமாற்றம்தான். ஆட்சி முதல் 5னையும் தூய்மை செய்ய அறிவறிந்து வாழும் நெறி பரப்ப வேண்டும். நாம் இன்று சமுதாயத்தில் பார்க்கிற காட்சி என்ன? ஆட்சி என்கிற அரசியல், ஆன்மீகம் என்கிற மதம், வணிகம் என்கிற வியாபாரம், மக்கள் தேவையான பொருட்கள், துய்ப்பு பொருட்கள், கல்வி, இந்த 5 அமைப்புகளும் இன்று ஒன்றோடு ஒன்றாக பின்னி சமுதாயத்தில் அறநெறி வாழ்க்கை இன்னதென்றே தெரியாதவர்கள் கைகளில் சிக்கிக்கொண்டு விழி பிதுங்கி நிற்கிறது. கல்வி தந்தை என்று யாரை சொல்கிறார்கள் இன்று? கல்வியினுடைய நோக்கம் என்னவென்றே தெரியாத, வியாபாரத்தின் மூலமாக பொருளை குவித்து கல்லூரிகள் கட்டி அதை பல்கலைக்கழகமாகவும் மாற்றி விடுகிறவர்கள் கல்வி தந்தை என்று பெயர் பெறுகிறார்கள். கல்வியின் நோக்கம் என்பது திருவள்ளுவர் மிக அழகாக சொல்வார், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். கல்வி அது எந்த கல்வியாக இருந்தாலும் அறிவின் உச்சத்தில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற இடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இன்று அது இல்லை. ஆட்சி, மதம், வியாபாரம், பொருள், கல்வி இந்த 5ம் வழிநடத்தப்படுகிற தலைவர்கள் மூலம் நாம் ஒரு அமைதியை எதிர்பார்த்தால் நமக்கு ஏமாற்றம்தான் கிட்டும். என்னதான் தீர்வு? இந்த 5 துறைகளையும் நாம் தூய்மை செய்வதற்கு ஒரே வழி, மக்களிடம் அறிவறிந்து வாழும் நெறியை பரப்ப வேண்டும். இது கொஞ்சம் நிதானமான செயல் திட்டம்தான் என்ற பொழுதும் நிரந்தர தீர்வை தருகிற திட்டம் இது மட்டுமே. நன்றி. வாழ்க வளமுடன்.